வணக்கம். தனுஷ் இயக்கத்தில் ஏ.ஆர். ரகுமான் இசையில் வந்துள்ள படம் ராயன். இதில் முக்கிய நடிகர்களாக தனுஷ், சந்தீப் கிஷன், காளிதாஸ், ஜெயராம், துஷாரா விஜயன் நடித்துள்ளனர். ஒரு குடும்ப கதையா ஆரம்பமாகி அண்ணன் தம்பிகள் தங்கை பாச கதையாக மாறி, அங்கிருந்து கேங்ஸ்டர் கதையாக மாறி, சில பல கொலைகளுக்கு பிறகு துரோக கதையாக மாறி, பழிவாங்கும் கதையா முடிவுக்கு வருது இந்த ராயன். குடும்பத்தில் மூத்த மகன் தனுஷ், அவரது தம்பிகள் சந்தீப் கிஷன், காளிதாஸ், ஜெயராம், தங்கை துஷாரா விஜயன். சிறுவர்களா இருந்தபோது தங்கை பிறந்த சில நாட்களில வெளியூருக்கு சென்ற பெற்றோர் வீடு திரும்பல. அந்த தங்கைய ஊர் பூசாரி விற்க முயல, அவரை கொலை செஞ்சுட்டு தம்பிகள் தங்கைகளுடன் வேறு ஊருக்கு போறாங்க. அந்த ஊரில் செல்வராகவன் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. வளர்ந்து இளைஞர்களான பின் வண்டியில் ஒரு பாஸ்போர்ட் கடையை நடத்துறாங்க. சந்தீப் கிஷன் குடிப்பழக்கம், பெண் பழக்கம், அடிக்கடி சண்டைன்னு தெரிகிறாரு. காளிதாஸ் கல்லூரியில் படிக்கிறாரு. அண்ணன்கள் மூவருமே தங்கை துஷாரா மீது பாசமா இருக்காங்க. அந்த பகுதியின் தாதாக்கள் சரவணன், எஸ். ஜெயசூர்யா இருவருமே பகையாளிகள். ஒரு நாள் சரவணன் மகனை குடிபோதையில் கொலை செய்கிறாரு சந்தீப் கிஷன். அதன் பின் அனைத்துமே மாறுது. தனுஷ் தனது தம்பிகளுடன் சேர்ந்து சரவணையும் கொலை செய்கிறாரு. அதை கண்டுபிடிக்கும் எஸ். ஜெயசூர்யா தன்னுடன் வந்து சேர்ந்து விடுமாறு தனுஷை வற்புறுத்துறாரு. ஆனா அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு தனுஷ். இதன் பின் நடக்கும் சில திருப்பங்கள் தனுஷ் சூர்யா மோதலை அதிகமாக்குது. இதில் யார் வென்றார்கள் அப்படிங்கறதா மீதி கதை. நடிகரா தான் நடிக்கும் 50வது படத்தை தானவே இயக்கவும் செஞ்சிருக்காரு தனுஷ். காதல் கதைகளில் கதாநாயகனாக வெற்றிகரமாக துவங்கிய அவரது சினிமா பயணம் ஆக்ஷன் நோக்கி பயணித்த போது ஆரம்பத்திலேயே தள்ளாட ஆரம்பிச்சிச்சு. அவரை ஆக்ஷன் கதாநாயகனா ஏற்றுக்கொள்ள ரசிகர்கள் தயங்கினாங்க. ஆனா இப்போது அந்த ஆக்ஷனுக்கும் தன்னை பொருத்தமானவரா மாற்றிக்கொண்டிருக்காரு தனுஷ். இந்த படத்துல இயக்குனர் தனுஷை விடவும் நடிகர் தனுஷ் நிறையவே உழைச்சிருக்காரு. ஹீரோயிச காட்சிகளில் அவரது நடிப்பு ஏ.ஆர். ரகுமானின் பின்னணி இசையில் தூக்கலா தெரியுது. மொட்டை அடிச்சது போல ஹேர் ஸ்டைல், கொஞ்சம் பெரிய மீசை, பயமில்லாத நடை, வெறித்த பார்வை என ராயன் கதாபாத்திரத்தில் தனுஷ். இடைவெளி வரை பாசமான அண்ணன், அதன் பின் கொலைவெறி அண்ணன் என அந்த மாற்றத்தை தெளிவா செஞ்சிருக்கிறாரு. தனுஷின் தம்பிகளாக சந்தீப் கிஷன், காளிதாஸ், ஜெயராம். அண்ணன் தனுஷுக்கு டஃப் கொடுப்பவரா சந்தீப். தனக்கு பிடித்ததை மட்டுமே செய்யும் குணம். அண்ணனை எதிர்த்து கேள்வி கேட்கவும் தயங்காதவர். கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தியிருக்காரு சந்தீப் கிஷன். அண்ணன் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பவரா காளிதாஸ். ஆனா ஒரு கட்டத்தில் அவரும் மாறும்போது அதிர்ச்சியா இருக்குது. தனுஷின் பாசமான தங்கையாக துஷாரா விஜயன். சிறுவர்களாக இருக்கும்போது தனக்கு தங்கை தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு சிறுவன் தனுஷ். அது போலவே தங்கை பிறந்ததுனால பாசமா அவரே துர்கான்னு பெயர் வைக்கிறாரு. அந்த பாச தங்கைக்காக வேண்டான்னு விட்ட ஆயுதத்தை மீண்டும் தூக்குறாரு. அண்ணன்களுக்காக தங்கை துஷாராவும் ஆயுதத்தை எடுக்கிறாரு. மீண்டும் ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தில் ஸ்கோர் செய்துள்ளாரு துஷாரா. வில்லனாக எஸ். ஜெயசூர்யா லோக்கல் தாதாவாக நடிச்சிருக்காரு. செய்கையை விடவும் பேச்சு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. தனுஷுக்கு அடைக்கலம் கொடுத்து அண்ணனாக பார்த்து கொள்பவரா செல்வராகவன். ஓரிரு காட்சிகளில் வந்து போறாரு வரலட்சுமி. இரண்டாம் பாதியில் 2 காட்சிகளில் அவர் பார்க்கும் பார்வை சிக்ஸர் அடிக்குது. சந்தீப் காதலியாக அபர்ணா பாலமுரளி. கடைசியில் அவர் எடுக்கும் முடிவு சரியான ஒரு கேள்வி எழுது. போலீஸ் அதிகாரியாக பிரகாஷ்ராஜ். திடீரென வந்து திடீரென காணாமல் போய் திடீரென வந்து முடிச்சு வச்சிருக்காரு. அருமையான நடிகர்கள், நடிகைகளை தேர்வு செஞ்சதுனால அவர்களது பெர்ஃபார்மன்ஸ் பேச வைக்குது. படத்தின் மொத்த தாக்கத்துக்கு முழு காரணம் ஏ.ஆர். ரகுமான். அவரது பின்னணி இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு காட்சிகளோட ஒன்றி தனி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடங்காத அசுரன், வாட்டர் பாக்கெட் ஆகிய 2 பாடல்களுமே ஆட்டம் போட வைக்குது. ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு ஓஹோன்னு சொல்ல வைக்குது. இடைவெளி வரையிலான படம் கடந்து போவது தெரியாமல் நகருது. அண்ணன், தம்பிகள், தங்கை பாசம் என குடும்ப கதையா போகுது. இடைவெளிக்கு பின் மோதல், கொலைகள், துரோகம் என அப்படியே தடமாறுது. துரோகம் செய்வது யாருன்னு தெரிய வரும்போது எதிர்பாராத அதிர்ச்சி ஏற்படுது. அந்த இடத்திலிருந்து கதை அந்நியப்பட்டு போகுது. தனுஷ், எஸ். ஜெயசூர்யா இடையிலான மோதல்ல ஒரு அழுத்தம் இல்ல. கொலைகள் ஒவ்வொன்றும் ரத்தம் தெறிக்க வைக்குது. ரத்தம் தெறிக்கும் அளவுக்கு வன்முறைக்காகவே ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. அதனால ரசிகர்கள் குடும்பத்துடன் வந்து பார்க்கவும் முடியாது. இடைவெளிக்கு பிறகான திரைக்கதையை இன்னும் யோசித்திருந்தால் வேறு மாதிரியான ஆக்ஷன் படமா வந்திருக்கும். மொத்தத்தில் ராயன் தங்கையின் அண்ணனாக வலம் வராரு. நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.